ஜென்துருபி லீன்ஸி படகில் பயணம் செய்வதில் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அவரிடம் சீடரால் வழங்கப்பட்ட ஒரு படகு இருக்கு. மடத்திற்கு அருகில் இருந்த ஏரிக்கு சென்று அந்த படகில் மணிக்கணக்கில் பயணம் செய்வார். சில வேளைகளில் தியானம் செய்வது கூட அந்த படகில் இருந்தபடிதான். ஒரு நாள் அவர் படகில் தியானம் செய்து கொண்டிருந்த போது காலியான வேறொரு படகு காற்றின் போக்கில் மிதந்து வந்து அவரது படகை இடிக்கிறது. தியானத்தில் இருந்த அவருக்கு அதிர்ச்சியினால் சற்று கோபம் ஏற்பட்டது. யாரோ அலட்சியமாக படகை ஓட்டிக்கொண்டு வந்து தன் படகில் மோதி தனது தியானத்திற்கு இடையூறு செய்துவிட்டதாக எண்ணி கண்களை திறந்து அந்த படகோட்டியை திட்டுவதற்காக முற்பட்டார். என்ன ஆச்சரியம் என்றால் அங்கு பார்த்தால் ஒரு காலி படகுதான் இருந்தது. அவர் படகின் அருகில் மிதந்து நின்று கொண்டிருந்தது. என் கோபத்தை அந்த படகிடம் காட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை அவர் நன்கு உணர்ந்தார். இப்போதெல்லாம் யாராவது அவரை அவமானப்படுத்தினாலோ மனதை புண்படுத்தவும் முற்பட்டால் புன்னகையுடன் இந்த படகும் காலியாக தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அமைதியாக நகர்வது எனக்கு சுலபமாகிவிட்டது என்று அவர் பிற்காலத்தில் எப்போதும் கூறுவார். படகு கரையில் நிற்பது பாதுகாப்பானது, ஆனால் படகு அதற்காக உருவாக்கப்படுவதில்லை. படகின் இருப்பு பயணம் செய்வதற்காக தான் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் வெற்று படகுகள் நம் மீது இடிக்கலாம் என்கிற எண்ணத்துடனேயே வெற்றி படகுகளாய் நாம் பயணிக்க வேண்டும்.